இன்னைக்கு நான் தான் சமைச்சேன் கீழே வந்து. இன்னைக்கு லஞ்சு நானே செய்த மட்டன் குழம்பு, உருளைக்கிழங்கு போட்ட மட்டன் குழம்பு. வணக்கம், லாங் டைம் ஆஃப்டர். இன்னைக்கு தான் வந்து சமைக்க போறேன் மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு செய்ய போறேன் சில்லியாக்காக. தேங்க்யூ சில்மா. அதுக்குள்ள மட்டன் சில்லியா குக்கர்ல வச்சுட்டா வேக வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சில்லி எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டா. ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு வெங்காயம், நல்லா சாப் பண்ண வெங்காயத்தை போட்டுட்டு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், தக்காளி 1, கொஞ்சமாக வதக்க விடுங்க. நிறைய வதக்க தேவையில்ல. மட்டனை போடுங்க. 1 கிலோ மட்டன் போட்டு தனி மிளகாய்த்தூளில் குழம்பு மிளகாய்த்தூள் போடுங்க. மஞ்சள் போடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் போடுங்க. வேணும்னா ஆப்ஷனல் தான். உப்பு போட்டு 1 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 6-7 விசில் கொடுங்க. அது வெந்துக்கிட்டே இருக்கும்போது சைமல்டேனியஸ்லி ஒரு வானில் எடுங்க. இரும்பு வானில செய்கிறோம் இந்த வாட்டி. அதில் 10 எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஜாவித்ரி போட்டுட்டு வெங்காயம் ஒரு 3 சின்ன வெங்காயம் வந்தது, 2 பெருசு வெங்காயம் வந்தா போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா சாட்டை பண்ணுங்க. சாட்டை பண்ணும்போது தக்காளியை போடுங்க. அதையும் போட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கிட்டே இருங்க. உப்பு போட்டுட்டு சாட்டை பண்ணுங்க. அந்த ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுங்க. குக்கரில் 5-6 விசில் ஆகட்டும். அது வெறும் விடுங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. மிளகு தூள் போட்டு அப்படியே சாட்டை பண்ணிக்கிட்டே வாங்க. தண்ணி ஊற்றிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அந்த காரத்தன்மை போகிற வரலும் வதங்கும். குக்கரோட ஹீட்டும் கோல்ட் ஆகும். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு போடுங்க. உருளைக்கிழங்கு போட்டு அதில் போட்டு அப்படியே பட்டுங்க. அதுக்குள்ளே குக்கர்லேருந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. 5-6 விசில் வச்சாச்சு. அந்த தண்ணி எடுத்து அப்படியே ஊற்றிட்டு இந்த மட்டனையும் போட்டுட்டு அப்படியே கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதி வந்தோன்னா ஒரு முந்திரி பருப்பு ஒரு 5-6, கசகசா 1 ஸ்பூனு, தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டு அரைச்சிட்டு நல்லா ஊற்றி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா விடுங்க. ஏன்னா திக்காயிடும். கிரேவியாக இருக்கும்போது கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா இது கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி. ஈஸிங்க. எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். புலாவ் ரைஸு, பரோட்டா, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே போவோம். ட்ரை பண்ணுங்க. நானே செய்கிறேன், நீங்கள் செய்ய முடியாதா? கேரட் பொரியலும் செய்தேன். வேலை முடிஞ்சிச்சு. ஓரம் மூடினேன். சமைச்சாச்சு. I am out. Cooking finished. Thank you Silma. நீங்களும் உங்கள் ஒய்ஃபுக்கு இதே மாதிரி செய்து கொடுங்க. ஹாப்பியாக இருங்க. சமைக்கிறது ரொம்ப ஈஸி. எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு பாருங்க. நீங்களும் செய்து பார்த்து எப்படி வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.